இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மியூசியம் ஜெய்ப்பூர். ஸோ மியூசியம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லோரும் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது திடீர்னு பார்த்தா லைனாக நின்று எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது சந்தானத்துது ஐயோ பைத்தியங்களாம் ஆடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் அப்படியே பின்னாடி பாருங்களேன், என் ஒய்ஃபுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கிறவங்களாம் பாருங்களேன். இப்போ லைட் போட்டு சூப்பராக இருக்கா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாங்க பாருங்கள். ரிங் லைட் வச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஜாலியாக இருக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு, சிரிப்பாக வருது. வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அரவிந்த், வைஃப் ரம்யா. நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு டிராஃபிக்லையோட வந்து வீடியோ முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக மழையில் ஃபுல்லாக நினைச்சிட்டோம். அவசர அவசரமாக வந்து ஒரு பிளேஸில் வந்து மழை வச்சு 6 மணி நேரம் தொடர்ந்து கண்டினியூஸாக மழை. ராஜஸ்தான் இந்த இது ஜெய்ப்பூருக்குள்ளே என்ட்ரானப்பையும் மழை மறுபடியும். அதனால் டிராஃபிக்கு அந்த கடைசி டிராஃபிக்கில் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். ரோட் பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஒரு வழியாக அதை கிராஸ் பண்ணி, அந்த டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா நேற்று கண்டிப்பாக ஒரு 7:30க்கெல்லாம் நாங்கள் வந்து நல்ல ஒரு ரூமாக பார்த்து எடுத்துருப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அவசரமாக ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம திங்ஸ் எல்லாமே நினைஞ்சிருச்சு. இந்த பேக்கில் வச்சுருந்தது, அப்புறமேட்டு இது டாப் பாக்ஸ் மட்டும் நல்லாயிருக்கு. இந்த பேக்கில் கொஞ்சம் நினைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டேங்க் பேக்லேயும் கொஞ்சம் நினைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம கியர்ஸ் எல்லாம் நினைஞ்சிருச்சு. ஆமாம், எல்லாத்தையுமே ஆற போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் விட்டு வேறு ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் ஆளுங்க நிறைய பேர் தங்குவாங்களாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரூம் நல்லா இருந்துச்சு, அது காட்டுறேன் அடுத்தது. அதனால் அங்கே போய் புக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், வித் ஏசி வந்து 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஏசி தேவையில்ல 1300 சொன்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணப்போ 1000 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிச்சு. பட் ரூம் வந்து எங்களுக்கு வந்து ஓகேவாக தான் பட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து இடம் இல்லை. அதே சமயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுனால வேறு ரூம் மாறுறோம். அந்த இடத்துல போய் காட்டுறேன். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன பிளான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா திங்ஸ் எல்லாமே நினைஞ்சிருச்சுன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காய போடுற வேலையிலே வந்து மெயினாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மேடம்க்கு வேறு பர்த்டே அதுவுமா வந்து இன்றைக்கி ஃபீவர். செப்டம்பர் 17 இன்றைக்கி பர்த்டே, அதுவுமா ஃபீவர். கண்டிப்பாக இந்த விளாக்ஸ்லாம் நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றபோது மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பேரலாக பண்ண மாட்டேங்குது. நம்ம ஒர்க் பண்ணுறோம், அப்புறமேட்டு ரைடு பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு எடிட் பண்ணணும். அப்படின்றபோது அது வந்து மைண்ட் வந்து ரொம்ப மல்டி டாஸ்கிங். அது ரொம்ப மல்டி டாஸ்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஆஃபீஸில் பிங் பண்ணுவாங்க அதுன்னு சொல்லிட்டு போகிறதுனால. ஆனால் நீ எடிட் பண்ணி போட முடியும், நல்ல வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலேவாக தான் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எங்களுடைய சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சோம். நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஒய்ஃப் கூட பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ஒரு 4 பேரை வந்து 4 குழந்தைங்களை கூட்டிகிட்டு நம்ம வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே, இதுவும் ஒரு புது அனுபவம் தான். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அனுபவிக்கிறேன்னு நினச்சது வேறு. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. பரவாயில்ல, பார்த்துட்டு ட்ராவலும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ட்ராவல் மட்டும் பண்ணால் நல்லா இருக்கும், ஒர்க் மட்டும் பண்ணணும். பட் பண்ணலாம். சரி ஓகே, நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இடத்துல பார்க்கலாம். பஸ்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தங்க இந்த இடத்துல வந்து இப்போ வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேறு இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ இங்கே வந்து ஐநாக்ஸ் இருக்குது. நீங்கள் நைட்டுக்கு படத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோங்க. ரெயின் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து இன்றைக்கும் ஹெவி ரெயின் போட்டிருக்கான். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. ஹெவி ரெயினாக இருந்துச்சுன்னா போயிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நேற்று நன்றதே காய வைக்க முடியணும். ஸோ நம்ம எடுத்துங்கிற ரூம் இதுதாங்க. இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. சோஃபா இருக்குது, ஒரு 5 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ரூம் இங்கே. அப்புறம் வாஷ்ரூமு எல்லாமே வந்து ப்ரிட்டி டீசெண்டாக இருக்குது. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஜன்னல்லேருந்து அப்படியே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா
கீழேருந்து பார்த்து அதே சீன். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே தான், ஃபேனே கூட போதும் தான், ஏசிலாம் கூட ஓகே தான். இது ரொம்ப வெயில் அடித்தா தான் ஏசி தேவைப்படும். ஆமாம் ஆமாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா booking.comல வந்து 1399 ரூபா இருக்கான். நான் வந்து சும்மா அப்படியே டைரெக்டாக இப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்து வந்து கேட்டு வந்து ஒரு 900 ருபீஸ்க்கு வந்து நான் பேசி முடிச்சிருக்கேங்க. குட் ஜாப். ஸோ நல்லா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரூமே இருக்குது 900 ருபீஸ்க்கு. ஸ்பேஸ் எதுக்கு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா துணியெல்லாம் காய போடுவோம் இப்போ எடுத்துலேருந்து. அதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எல்லாம் நினைஞ்சு போன துணியும் காய போடணும். பைக் பாருங்கள் வெளியே நிற்குது, போய் எல்லா திங்ஸும் இப்போ தூக்கிட்டு வரணும். ஆக்சுவலாக நம்ம GoPro ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தோம் இல்லைங்களா, GoPro Hero 7, அது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டோன்னே ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு. நேற்று வந்த மழையோட நேற்று ஒருத்தன் லாரிக்கார அடித்தான் பார்த்தியா தண்ணி. நேற்று லாரிக்கார ஒருத்தன் தண்ணி அடித்தான்ல, அந்த தண்ணி அடிக்கும்போது என் ஹெல்மெட்டே இப்படி திரும்பிச்சு, இப்படி கருக்குன்னு திரும்பிச்சு. ஆமாம். அதனால் GoPro வந்து கொண்டு போயிட்டு மேலே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வந்து அரிசியில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிசியில் போட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் சரியாகுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்லாமா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். மழை வேறு லைட்டாக தூர ஆரம்பிக்குது, எங்கே சொல்லி போகலாம். ஹவாமகாலுக்குள்ளார வந்துட்டாங்க. நம்ம GoPro ஹெல்மெட்டில் மாட்டுறது இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை ஹெல்மெட்டில் மாட்டாமல் வந்துட்டுருக்கோம். மேடம் தான் மழையில் நனைஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெயின் கோட்லாம் மாட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹவாமகால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்து ஹவாமகால் தான். உள்ளாருந்து வெளியிலேருந்து பார்த்தோம்னா வேறு ஒரு வியூ கிடைக்கும், அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹவாமகாலோட என்ட்ரன்ஸுங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 52 ரூபா, 2 நாள் வேலிடிட்டி டிக்கெட்டு. இதுதான் ஹவாமகாலோடைய மெயினான அட்ராக்ஷன் ஆக்சுவலாக. அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். படிக்கட்டுலாம் கிடையாது, இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரியே வச்சு, அந்த பக்கம் படிக்கட்டும் இருக்குது, இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வச்சு படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்காக கட்டியிருக்காங்க. காற்று சூப்பராக இருக்குது. ஹவா மகள்னா என்ன? ஹவானா என்ன? ஹவானா ஏர். வா बाइक से करते हो? हाँ. अच्छा. ஹவாமகாலுடைய வந்து டாப்புங்க, அது டாப்புக்கு போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஆல்ரெடி நான் வந்தது தான் இந்த இடம்லாம், செகண்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பாவம் அரவிக்கு தான் இந்த டைம் ஃபோட்டோ வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஃபோட்டோ மட்டும் 1-2 எடுத்தேன். கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற உருவம் எல்லாத்தையும் தூக்கிட்டு. ஏன்னா என்ன வந்து பிஸி, நான் இன்றைக்கி எனக்கு பர்த்டேன்றனால அரவி வந்து எனக்கு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கு குழந்தை. அதனால் இன்றைக்கி அவளுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். நானும் என் தம்பி சந்தோஷம் வந்தோம், பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கேன். வாங்க போகலாம்.
5100 தாய்லாண்டே கம்மியாக தான் போயிட்டு வந்தோம். ஏன் 5100 டேய் மக்களே. எலிஃபென்ட் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் காட்டுற இங்கே ஆஃபீஸ் இது 3 மணி நேரம் ஆக்டிவிட்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வந்துருவாங்களாம் டெல்லி ரோட்லேயும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5100 ஃபீடிங்கு எலிஃபென்ட் சவாரி அதெல்லாம் இருக்காமா. 5100 கொடுத்து நான் தான் எலிஃபென்ட் சாப்பிட போகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மியூசியம் ஜெய்ப்பூர். ஸோ மியூசியம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லோரும் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது திடீர்னு பார்த்தா லைனாக நின்று எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது குட்டி குட்டி இதை பார்க்கும்போது இந்த 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 இது இந்த காமெடி வரும்ல இவனுது சந்தானத்துது, ஐயோ பைத்தியங்களாம் ஆடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் அப்படியே பின்னாடி பாருங்களேன். என் ஒய்ஃபுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கிறவங்களாம் பாருங்களேன். லைனாக வந்து இந்த ஃபோன் இதெல்லாம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மியூசிக் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கான். என்ன யூடியூபர் பொண்டாட்டி வேறு கூப்பிட்டு வந்திருக்கான். லைட் வச்சு இது பண்ணுறான். அந்த பேர் டிக்டாக் எடுக்கிறாளுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க. நீ வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஒரு DSLR கேமரா கூட கொண்டு வரல, ஃபோட்டோவில் பிளர்ராக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பசங்கள்லாம் இப்படி வந்து நின்றுட்டு இங்கே லைனாக நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டேங்கிறானுங்க. அப்படிதான் ரீல்ஸ்லாம் போட்டு அவங்க ஃபேமஸாக இருக்காங்க. நீ எஸ்கேப் லைவ் பற்றியா இல்லையா? இப்படிதான் நல்லா வீடியோ போட்டு தான் இது. எஸ், இந்த மோஜி, ஷேர் சாட்டு, ஸ்னாப் சாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த டுபாகூர் ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கானுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட் போட்டு சூப்பராக இருக்கா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாங்க பாருங்கள், ரிங் லைட் வச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அதில் வந்து செம ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது சிரிப்பாக வருது எங்கள் 2 பேருக்கும். ஐயோ பைத்தியங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. பிடிச்சது பண்ணும்போது கூச்சம் இல்லாமல் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். குட்டி அவங்களுக்கு பிடிச்சது கூச்சம் இல்லாமல் பண்ணுறாங்க. என்ன தான் அடுத்தவன் பார்த்தாலும் ஒரே ஜாலியாக இருக்கீங்க உட்காந்து பார்க்குறதுக்கு. சிரிப்பாக வருது. எனக்கு சந்தானம் பொண்ணு சுத்திக்கு இந்த பக்கம் தான் நடக்குது. பின்னாடி அவன் ஒட்டியே ஒருத்தர் இருக்கான். அவனை கிராஸ் பண்ணி தான் போதான் வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாம், கேண்டிட் இல்லை ஆளுநர் இருக்காங்க, அப்படியே எடுத்துட்டு இருக்காங்களே. நான் யோசிப்பேன். எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு குதிரை சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசினாங்க. 100 ரூபாய் கேட்டாங்க, 80 ரூபாய்க்கு பேசலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த குதிரை தான். அப்படியே அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு வர போகிறாங்க. இடம் சூப்பராக இருக்கு இல்லைங்களா? எல்லாம் இப்போ புதுசாக ஒரு பைத்தியம் வந்திருக்கு. அங்கே வெள்ளை இது சிகப்பு கலர் சாரீ கட்டிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. குட்டி என்ன குட்டி மலையில் ஆடிக்கிட்டு இருக்கா? கழுத்தில் ஐடி கார்டெலாம் போட்டிருக்கா. ஸ்டூடெண்ட்டாக இருக்குமோ? நார்த் ஈஸ்ட் போல இருக்கு. இவங்கெல்லாம் நார்த் ஈஸ்ட்காரி போல இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய மாளிகை அரசர்கள் அதெல்லாம் சூப்பராக போயிட்டு வந்துட்டு இருந்த இடமா இருக்கும். அதுவும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் பார்த்தியா? எவ்வளோ பெருசு இருக்குது பாரு சென்டர் ரவுண்டா. ஆமாம், நல்லா பெரிய அரண்மனை மாதிரி. முன்னாடி எவ்வளோ கார்டனு. சல்லுன்னு போகிறானுங்க. சூப்பராக இருக்குல்ல இடம். மழை வந்தது தான் பெஸ்ட்டு. லைட்டாக தூரல் போட்டது ரொம்ப 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 பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. ஆமாம், இங்கே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாரு. இதெல்லாம் பாரு, இங்கெல்லாம் வந்து கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பழசு. அதுதான் அந்த காலத்தில் எப்படி வந்திருக்காங்க பாரு.
அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த பில்டிங்லாம் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய அழிச்சிட்டாங்க குட்டி. இதுதான் கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எக்கச்சக்க ராஜாக்கள், அதாவது நம்ம ராஜாக்கள்லாம் மாசான இதாக இருந்தாங்க. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. कहाँ से आ रहे हो भैया? सर कर्नाटका से, बेंगलोर घूमने के लिए आए हो? हाँ थैंक यू. அங்கே எதுவும் சிக்னல்லாம் போடல. இது லெஃப்ட்டுக்கு ஓப்பன், ஃப்ரீ லெஃப்ட் தான். தமிழ்நாடுன்னு சொன்னோம்னா கேஏ வண்டி இருக்குதுன்னு கேட்குறானுங்க. அதான் சரி கர்நாடகான்னு. நமக்கு பெங்களூரில் மட்டும் தமிழ்நாடு வண்டிக்கு பிடிக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு வண்டி தான் வாங்கியிருப்போம். எங்கே பார்த்தாலும் எத்தனை ஃபைன் தெரியுமா பெங்களூரில் தமிழ்நாடு வண்டிக்கு நான்